வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் கிளிப்பிங் தாங்க எடுத்தேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு டாபிக்னே சொல்லலாம். கஷ்டமாக இருந்துச்சு. ரிதன்யா அப்படின்ற ஒரு பொண்ணு ரீசெண்டாக இறந்துட்டாங்க. நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, வரதட்சணை கொடுமை அப்படின்னு எனக்கு முதல்ல புரியவே இல்லை. கல்யாணன்றது வந்து ஒரு 2 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை ஓகே இது ஒரு பிஸ்னஸ் மீட் மாதிரி தான், நான் இவ்வளோ கொடுப்பேன், நீ அதுக்கு என்ன கொடுப்ப, நீ அதுக்கு பதிலாக என்ன கொடுப்ப அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களான்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. என்ன கான்செப்ட் இது அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சொசைட்டியில் லேடிஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஃபோர்ஸ்ஃபுல்னஸ்லாம் கிடையாது. பட் தென் இருந்தாலுமே நான் வந்து என்ன யோசிப்பேன் அப்படின்னா, எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அவங்கவுங்களோட அவங்கவுங்களால செஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நம்ம இப்போ என்ன பேசுகிறோம், பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஈக்குவல்னு பேசுகிறோம். அப்படின்னா பசங்களுக்கும் அது அப்படி தானே. அவங்க மட்டும் எப்படி இன்னொருத்தங்க கொண்டு வந்து நம்மளை வாழ வைப்பாங்கன்ற மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு புரியல. பட் அதை தாண்டி அப்படி கொண்டு வரல அப்படின்னா நாங்கள் கொடுமைப்படுத்துவோம், ஃபேமிலியாக சேர்ந்து கொடுமைப்படுத்துவோம். அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருந்தா சாகுற அளவுக்கு கொடுமைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு எனக்கு புரியல. இதுக்கு என்ன தண்டனை கிடச்சா நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.